அதாவது சாதனை பண்ணி பிரபலம் அடையிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் கோமாளித்தனங்கள் மட்டுமே பண்ணி பிரபலம் ஆகிறவங்க இந்த கூல் சுரேஷ் மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போ பாக்யராஜ் பூர்ணிமா இவங்களுடைய லவ் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளே பார்த்துருக்கோம். அவ்வளோ அன்பை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு பிறகு 5 மாதங்கள்லேயே பாக்யராஜ் பூர்ணிமா திருமணமும் நடைபெற்றிருக்கு. பாரதிராஜா சார் அவர்கள் அவங்களோட இறப்பு அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. பட் ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. பாக்யராஜை ராஜன் ராஜன் சொல்லி ஒரு நாளைக்கு 10 தடவை கூப்பிட்டு இருந்த பாரதிராஜா இந்த தவறான புரிதலுக்கு பிறகு பாக்யராஜை கூப்பிடுறதையே அவர்கிட்ட பேசுகிறதையே அவாய்ட் பண்ணிட்டார். பாக்யராஜ் வந்து என்னால் இனிமேல் அந்த படத்தில் வேலை பார்க்க முடியாது ஐயா, நான் என்ன தப்பு பண்ணேன், அவர் பாரதிராஜா என்கிட்ட இவ்வளோ கோபமாக இருக்கார், பேசாமல் இருக்கார், அதனால் நான் இனிமேல் அங்கே ஒர்க் பண்ண மாட்டேன். ஏற்கனவே வந்து நான் பாரதி ராஜா கிட்டேருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே என்கிட்ட வந்து பேசாமல் இருந்தார் என் குருநாதர். பாரதி ராஜா கிட்ட போய் எஸ்ஏ ராஜுக்கண்ணும் தான் இவ்வளோ பண கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ எனக்கு படம் டைரக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாராம். அப்போ பாரதி ராஜாவே சொன்னாராம், என்னை விடவும் இன்னைக்கு வந்து டாப்பில் இருக்கிறவன் பாக்யராஜ் தான். விஜய் ஹீரோவா நடித்த சர்க்கார் படம், அந்த கதையை வந்து தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் வருண் அப்படிங்கிறவர் பதிவு பண்ணியிருக்கார். அந்த சங்கத்தின் தலைவர் பாக்யராஜ். இதுக்கு வந்து முருகதாஸும் ஒத்துக்கல, விஜயும் ஒத்துக்கல, தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸும் ஒத்துக்கல. இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இதுக்கு ஒத்துக்கலை, நீங்கள் வந்து தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கன்னு கூட அவருக்கு மறைமுக அழுத்தங்கள் வந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. தன்னுடைய கதையை வந்து இந்த சங்கத்தில் பதிவு பண்ணிட்டா வேற யாரும் அதை திருட முடியாது, அப்படி திருடிட்டாலும் தனக்கு நியாயம் பாக்யராஜ் மூலமாக நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பதவி காலம் முடிஞ்சு தலைவர் உள்பட அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுது சீக்கிரத்தில். அடுத்த முறையும் அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான நாளாக அவர் பாக்யராஜ் குறித்து வச்சிருந்த நாள் அவருடைய இறப்பு நாள். இப்போ அவங்க பாக்யராஜ் அவர்களுடைய இறப்புக்கு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் வந்துட்டு நேரில் போய் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அங்கே கூல் சுரேஷ் அவர்கள் வந்து முருங்கைக்காய் கட்டோட வந்திருந்தாரு. இதுக்கு வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இவர் வந்து தம் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு, அந்த இடத்துல இது பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி தங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னை பற்றி யாரெல்லாம் தப்பாக பேசுகிறீங்களோ பாக்யராஜ் சார் வந்து மேலே இருந்தே உங்களை தண்டிப்பார், எனக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரியும் நான் இதுக்காக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டி பேசியிருந்தாரு. ஸோ இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது சாதனை பண்ணி பிரபலம் அடைகிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் கோமாளித்தனங்கள் மட்டுமே பண்ணி பிரபலம் ஆகிறவங்க இந்த கூல் சுரேஷ் மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. அவர் பிரபலமானது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான கோமாளித்தனங்கள் மூலமாக தான். கான்ட்ரவர்சி, அவர் இதை பற்றி பேசினாலுமே கான்ட்ரவர்சி தான். ஆமாம். ஸோ இந்த விஷயம் கூட ரொம்ப ஒரு ஸ்டேஜில் வந்து ஆங்கருக்கு மாலை போட்டார் ஆமாம் அவங்களுடைய சம்மதம் இல்லாமையே. இந்த மாதிரி பல அப்புறம் பட ப்ரமோஷன் விழாக்களில் உட்காந்துக்கிட்டு ஏதோ உளறல் கோஷம் போட்டுட்ருப்பார் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ற பேரில். அப்படிப்பட்ட மனிதருடைய இன்னொரு கோமாளித்தனம் தான் இது முருங்கைக்காயை தூக்கிட்டு வந்தது. பாக்யராஜ் சாருடைய நினைவுகள்னாக்கா அதுக்கு எவ்வளவோ இருக்குது மக்கள் மனசில். வெறும் முருங்கைக்காய் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு செக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு நகைச்சுவையோட அவருடைய நினைவை சுருக்கிட முடியாது. ஆமாம் சார், கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துல வந்து அது ஒரு நல்ல நினைவஞ்சலி கிடையாது. அவர் முருங்கைக்காய் தூக்கிட்டு வந்தது ஒரு நல்ல நினைவஞ்சலி கிடையாது. அது வந்து ஒரு சீப் பிஹேவியர். ஏன்னா அவர் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி வீடியோ போட்டார். கண்டிப்பாக அவர் வந்து எல்லாத்துக்கும் தண்டனை கொடுப்பாரு, என்னை பற்றி தப்பாக பேசுகிற எல்லாத்துக்குமே மேலே இருந்தே தண்டனை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி திட்டி பேசியிருக்காரு சார். அதான் தான் பண்ணுறது கோமாளித்தனம்னு உணராமல் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள திட்டி தீக்கிறாரு. ரெண்டாவது, நான் கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, சில டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த முருங்கைக்காய்க்கு அந்த மாதிரியான காம இச்சைகளை தூண்டக்கூடிய சக்திங்கிறது உண்மையில் கிடையாது. அது வந்து ஒரு படத்துக்காக ஒரு சுவாரஸ்யத்துக்காக சேர்க்கப்பட்ட கற்பனை மட்டும்தான் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ பாக்யராஜ் பூர்ணிமா இவங்களுடைய லவ் அப்படிங்கிறது
ஒரு க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளே பார்த்துருக்கோம். அவ்வளோ அன்பை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பர்சனலாக அந்த பார்த்துருக்கீங்களா சார் அந்த லவ்வை, அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்? இல்லை, அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டிங்கை நான் நேரடியாக பார்த்தது கிடையாது. நான் வந்து பாக்கியராஜ் சார் மட்டும்தான் சந்திச்சிருக்கிறேன் எவ்ரி டைமு. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் வந்து மனைவி மேலேயும் குடும்பத்தின் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கிறவர் ம். அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ம். அவங்களுடைய காதல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா, அதில் வந்து 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. அதில் எது சரியான கருத்துன்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு திருமணம் ஆகி அவங்க இறந்துட்டாங்க. ஆமாம், ரெண்டாவது தான் அவங்களை பாக்கியராஜுக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பிரவீனா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷத்துலேயே அவங்க இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு பிறகு 5 மாதங்கள்லேயே ஆ. பாக்கியராஜ் பூர்ணிமா திருமணமும் நடைபெற்றிருக்கு. ம். இது வந்து 2 விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது வந்து எது சரியான கருத்துன்னு எனக்கு தெரியாது உண்மையிலேயே ஹானஸ்ட்டாக. அவங்க வந்து டார்லிங் 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 படம் பாக்கியராஜ் டைரக்ட் பண்ண படம். இவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க பூர்ணிமா. ஆமா. அந்த காலகட்டத்திலேயே 2 பேருக்கும் இடையில லவ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ம். ஆனால் இது உண்மையாக இருக்கும்னு என்னால் நம்ப முடியல. ஏன்னா டார்லிங் 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 படம் வெளியானது 1982. ம். பிரவீனா இறந்தது 1983. ம். ஸோ பிரவீனாவையும் அவர் வந்து சின்சியராக லவ் பண்ணி பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி பாசமாக தான் இருந்தார். ஏன்னா அந்த ஒரு மோதிரம் கூட அந்த இனிஷியல் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை தொலைச்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தொலைச்சிட்டதுக்காக கஷ்டப்பட்டு. அதே மாடலில் இன்னொரு மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டார் மனைவியினுடைய நினைவாக. அது பூர்ணிமா அவர்கள் தான் கிஃப்ட் பண்ணாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டேன் சார். ஆமாம். எனவே அந்த அளவுக்கு பிரவீனாவை நேசித்த ஒரு நல்ல மனிதர். அவங்க உயிரோடு இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை காதலிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுகிற கருத்தை என்னால் ம். நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமா சார். ஆனால் அதுக்கு பிறகு தான் இவர் மனைவியுடைய மரணத்துக்கு பிறகு தான் ம். தான் இளமை தான் அந்த காலகட்டத்தில் பாக்கியராஜுக்கு. ஆமா. ஸோ இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் தனிமையாகவே வாழ்ந்துட முடியும் அப்படின்ற காரணத்தினால பூர்ணிமா கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு மனைவியுடைய இறந்ததுக்கு மரணத்துக்கு அப்புறமா. பிறகு தான் பூர்ணிமாவிடம் காதலை வெளிப்படுத்தினார்னு கேள்விப்பட்டிருக்கேன். ம். பூர்ணிமா வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேளுங்க, ம். அவங்க சரின்னு சம்மதிச்சாக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பல பேர் வந்து தவறாக நினச்சிட்ருக்குறாங்க. அவங்க வந்து பூர்ணிமா வந்து ஒரு தமிழ் பெண்ணு அப்படின்ட்டு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. பூர்ணிமா வந்து மலையாளத்து பிராமின் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க தமிழ் அதெல்லாம் கிடையாதா சார்? அவங்களுடைய நேட்டிவ் தமிழும் கிடையாது, கேரளாவும் கிடையாது. அவங்க பிராமின்ங்கிறது கரெக்டு. ம். ஆனால் அவங்க தமிழ்நாடும் அவங்க பூர்வீகம் கிடையாது, கேரளாவும் அவங்க பூர்வீகம் கிடையாது. ம். அவங்களுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே வந்து மும்பை தான். மும்பை. ஓ. ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் பேச கற்றுக் கொடுத்தவரே பாக்கியராஜ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட முறைப்படி பொண்ணு கேட்டு அவங்க சம்மதத்தோட அதுக்கு பிறகு 1984ல் பாக்கியராஜ் பூர்ணிமா திருமணம் நடந்துச்சு. ஓகே சார். இவங்க பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து இயக்குனர் மையம் பாரதிராஜ் அவர்களுடைய இறப்பு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய குருநாதர் தான் பாரதிராஜா சார் அவர்கள். அவங்களுடைய இறப்பும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. பட் ஆனால் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பாரதி ராஜாவுக்கும் பாக்கியராஜுக்கும் இருந்த அந்த குரு சிஷ்யன் உறவு வந்து ஒரு உன்னதமான உறவு. ரொம்ப காலம் கடந்து, அதாவது பாக்கியராஜும் பாரதி ராஜா கிட்ட பாக்கியராஜ் உதவியாளராக சேர்ந்தது 1970s உடைய இறுதி காலகட்டம். ஆமாம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 20 இல்லை 26 கிட்டத்தட்ட ஒரு 46 ஆண்டுகளுக்கு மேலாக 2 பேரும் பழகி இருக்கிறாங்க. அது ஒரு உன்னதமான குரு சிஷ்யன் உறவு. பாரதி ராஜாவுக்கும் தன் சிஷ்யன் மேலே மிகுந்த பாசம் இருந்தது, பாக்கியராஜுக்கும் அதே போல் இருந்தது. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, பாரதி ராஜா 16 வயது நிலை படம் முடிச்சதுக்கு பிறகு சிகப்பு ரோஜாக்கள் படம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். 16 வயது நிலை பட தயாரிப்பாளர் S.A. ராஜ்கண்ணு. சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் பாக்கியராஜ் 16 வயதுலேயும் அசிஸ்டண்ட்டாக இருந்தார், சிகப்பு ரோஜாக்கள்லையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்.
அந்த படத்துக்கு வசனம் எழுதினவரும் பாக்கியராஜ் தான். ம். அந்த சமயத்தில் யாரோ, அதாவது 2 பேர் ஒத்துமையாக இருக்கிறாங்கன்னாலே ஒரு வைத்தறிச்சல் பொறாமை காரணமாக இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி கொளுத்தி போடக்கூடிய மக்கள் வந்து எல்லா காலத்துலையும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் பாரதி ராஜா கிட்ட ஒரு பொய்யான வத்தி வச்சுட்டாங்க. ம். பாக்கியராஜ் வந்து எஸ்ஏ ராஜ்கண்ணுவை அடிக்கடி தனிமையில் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. ம். எஸ்ஏ ராஜ்கண்ணு கிட்ட வந்து தனக்கு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்படி கேட்டுட்டு இருக்கிறாரு ம். அப்படின்னு வத்தி வச்சுட்டாங்க. இது உண்மை கிடையாது. ம். அது உண்மைன்னு நம்பின பாரதி ராஜா, ஏன்னா எஸ்ஏ ராஜ்கண்ணு தான் தனக்கு முதல்ல பட வாய்ப்பு ஆமா. கொடுத்தது. தன் மூலமாகத்தான் பாக்கியராஜ்க்கு எஸ்ஏ ராஜ்கண்ணுவை தெரியும். ஆமா. ஸோ இதுக்கு பிறகும் கூட எஸ்ஏ ராஜ்கண்ணு தயாரிப்பில் தான் படம் டைரக்ட் பண்ணலான்ற எண்ணத்தில் அவர் பாரதி ராஜா இருந்திருக்காரு. ஓ. ஸோ தனக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்து பாக்கியராஜ் தட்டி பறிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியராஜ் கிட்ட இந்த ஷூட்டிங் சமயத்தில் பேசாமே இருந்துட்டாராம். ஓ. அதுக்கு முன்னாடிலாம் டெய்லி பாக்கியராஜை ராஜன் ராஜன் சொல்லி ஒரு நாளைக்கு 10 தடவை கூப்பிட்டுட்டு இருந்த பாரதி ராஜா ம். இந்த தவறான புரிதலுக்கு பிறகு பாக்கியராஜை கூப்பிடுறதையே, அவர்கிட்ட பேசுறதையே அவாய்ட் பண்ணிட்டாரு. ம். இது பாக்கியராஜுக்கு ரொம்ப மனவேதனை ஏற்படுத்திடுச்சு. ம். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கே வராமல் தான் தங்கியிருந்த ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை தீவிரமாக ஓ. பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ம். பாக்கியராஜ் செட்டுக்கு வரல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பாரதி ராஜா என்னதான் அவர் மேலே கோபமாக இருந்தாலும் கூட ம். பாக்கியராஜ் தன்னுடைய படத்துக்கு வரல அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டார். ஓ. மூட் அப்செட் ஆயிட்டதுனால அவரால் வந்து ரொம்ப எப்பவும் போல சுறுசுறுப்பாக டைரக்ஷன் வேலையை பண்ண முடியல அவரால். ம். அவர் வந்து ரொம்ப மூட் அப்செட்டில் இருக்கிறாரு. அதுக்கு வந்து பாக்கியராஜ் வராதது தான் காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட கமல்ஹாசன் ம். ஒரு அந்த செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு நபரை ம். பாக்கியராஜ் கிட்ட அனுப்பினாராம். ம். நான் சொன்னேன்னு சொல்லி பாக்கியராஜை கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பினாராம். அவர் வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு இவர் கேட்டாராம். ம். கமல் சொன்னாராம், அவர் வர மறுத்துட்டார்னா நானே வந்து அவரை பார்ப்பேன்னு சொல்லு ம். அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். அதே போல் அந்த உதவியாளர் போய் சொல்லியிருக்கிறாரு. ம். பாக்கியராஜ் வந்து என்னால் இனிமேல் அந்த படத்தில் வேலை பார்க்க முடியாது ஐயா, நான் என்ன தப்பு பண்ணேன், அவர் பாரதி ராஜா எங்ககிட்ட இவ்வளோ கோபமாக இருக்கார், பேசாமல் இருக்கார், பேசாம இருக்காரு. அதனால் நான் இனிமேல் அங்கே ஒர்க் பண்ண மாட்டேன் ம். அப்படின்ட்டாராம். அப்புறம் வந்தவர் சொன்னாராம், நீங்கள் வரலைன்னா கமல் சாரே இங்கே வருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படி ம். சொன்னோடனே இவர் பதறிட்டாராம். ஏன்னா அப்போவே கமல் பெரிய நடிகர் ஆமா. தான். அவ்வளோ பெரிய ஹீரோ என்னை தேடி வர்றதாவது, சரி நான் அவருக்காக வரேன்னு சொல்லிட்டு ம். வந்தவர் கூடவே காரில் ஏறிக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டார். அப்போது பாரதி ராஜாவையும் அந்த இடத்துக்கு வரவழைச்சிருக்காரு கமல். ம். வரவழைச்சிட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பேசுவீங்களோ, சண்டை போட்டுப்பீங்களோ, திட்டிப்பீங்களோ, எது வேணால் பண்ணிக்கோங்க, ம். எல்லாம் முடிஞ்சு சமாதானம் ஆயிட்டு என்னை கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து நடிக்கிறேன் ம். அப்படி சொல்லிட்டு அந்த கதவை மூடிட்டு வெளியில் போயிட்டாராம். ம். அதுக்கு பிறகு ஒரு ரூமில் தனித்து விடப்பட்ட பாரதி ராஜாவும் பாக்கியராஜும் ம். ரொம்ப நேரம் பேசி சமாதானம் ஆயிட்டாங்களாம். சமாதானம் ஆயிட்டு கமலை கூப்பிட்டாங்களாம். அதுக்கு பிறகு வந்து உண்மையாகவே சிறிது காலம் கழித்து எஸ்ஏ ராஜ்கண்ணு இவருக்கு பாக்கியராஜுக்கு அந்த கன்னி பருவத்திலே படம் வெளிவந்ததுக்கு, அந்த படத்தில் வந்து வசனம் எழுதினவரும் நடிச்சும் இருக்கார் ம். பாக்கியராஜ். அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு அது எஸ்ஏ ராஜ்கண்ணு தயாரிப்பு. ம். அந்த படம் முடிஞ்ச பிறகு எஸ்ஏ ராஜ்கண்ணு பாக்கியராஜ் கிட்ட நீ எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுயா, நான் உனக்கு blank செக் கொடுக்குறேன், ம். நீ எவ்வளோ வேணால் அதில் ஃபில்லப் பண்ணிக்கோ ம். அப்படின்னு சொன்னாராம். அப்போது பாக்கியராஜ் வேணாம் சார், ஏற்கனவே வந்து நான் பாரதி ராஜா கிட்டேருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற ஒரு சந்தேகத்திலேயே என்கிட்ட வந்து பேசாமல் இருந்தார் என் குருநாதர். ம். இப்போது நீங்கள் கொடுத்த ஆஃபரை நான் ஏற்றுக்கிட்டாக்கா அவர் சந்தேகப்பட்டது உண்மைன்னு ஆயிடும், ம். அதனால் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு மறுத்துட்டாராம். ம். அதுக்கு பிறகு ரொம்ப காலம் கழித்து பாக்கியராஜ் வந்து வேறு வேறு தயாரிப்பு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் டைரக்டராக ஒர்க் பண்ணி ம். மிகப்பெரிய நம்பர் 1 டைரக்டர் ஆகிட்டார் அந்த ஆமா. காலகட்டத்தில். ம். அப்போது எஸ்ஏ ராஜ்கண்ணு ஒரு
படம் ப்ரொடியூஸ் பண்ணதில் வந்து நஷ்டம் அடைஞ்சு ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்திருக்காரு. ம். அப்போ பாரதி ராஜா கிட்ட போய் எஸ்.ஏ. ராஜுக்கண்ணும் தான் இவ்வளவு பண கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ எனக்கு படம் டைரக்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாராம். ம். அப்போ பாரதி ராஜாவே சொன்னாராம், என்னை விடவும் இன்னைக்கு வந்து டாப்பில் இருக்கிறவன் பாக்கியராஜ் தான், அவனை வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். ஓ. அவர் பண்ண மாட்டாரே எனக்கு அப்படின்னு சொன்னாராம். உடனே வந்து அவரை எஸ்.ஏ. ராஜுக்கண்ணு கூப்பிட்டுட்டு பாக்கியராஜ் கிட்ட போயிட்டு ராஜ்கண்ணு சாருக்கு நீ படம் பண்ணி கொடு ம். அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோட கட்டளை போட்டாராம். ம். உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் பண்ண படம் தான் எங்க சின்ன ராசா. ஓ. ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு பிறகு வந்து அந்த ஒரு முறை தான் அவர் தப்பாக நினச்சிட்டு சண்டை போட்டாரே தவிர, அதுக்கு பிறகு தன்னுடைய சிஷ்யன் வந்து நேர்மையானவன்றதை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒரு ஒத்துமையான குரு சிஷ்யனாக தான் வாழ்ந்திருக்காங்க. நம்மளுடைய பாக்யராஜ் சார் அவர் வந்து டைரக்டர், நடிகர் அப்படிங்கிறத தாண்டி அவரை பற்றி உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கா சார்? தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் அப்படின்னு இருக்குது. ஆமாம் சார். இதில் வந்து தன்னுடைய கதைகளை பதிவு பண்ணுறவங்க நம்பிக்கையோடு இருக்கலாம், அந்த கதை திருட்டு போகாது அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு சன் பிக்சர்ஸ் தயாரித்து விஜய் ஹீரோவாக நடித்த சர்க்கார் படம், அந்த கதையை வந்து தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் வருண் அப்படிங்கிறவர் பதிவு பண்ணியிருக்கார், தன்னுடைய கதையாக பதிவு பண்ணியிருக்கார். இந்த படம் வெளியாகக்கூடிய சமயத்தில் இந்த கதை வந்து தன்னுடைய கதை அப்படிங்கிறத வந்து எப்படியோ அந்த யூனிட்ல இருந்தவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட வருண் இந்த தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் போய் புகார் கொடுத்தாரு. அந்த சங்கத்தின் தலைவர் பாக்கியராஜ். அவர் அந்த சர்க்கார் கதையை இவர்கிட்ட அந்த டைரக்டர் முருகதாஸ் கிட்ட கேட்டு வாங்கியிருக்கிறாரு. வருணுடைய கதையும் வாங்கியிருக்காரு. ரெண்டையும் படித்து பார்த்தவர் அதில் இருந்த முக்கியமான காட்சிகள் ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கதையை வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே வருண் இந்த சங்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முருகதாஸ் கிட்ட சொன்னாராம், நீங்கள் வந்து வருணுக்கு சன்மானம் கொடுக்கணும், ரெண்டாவது அந்த டைட்டில் கார்ட்லேயும் மூலக்கதையும் சொல்லிட்டு வருணுடைய பேரை போடணும் அப்படின்ட்டு இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இதுக்கு வந்து முருகதாஸும் ஒத்துக்கலை, விஜயும் ஒத்துக்கலை, தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸும் ஒத்துக்கலை. இத்தனைக்கும் அந்த காலகட்டம் வந்து திமுக ஆட்சி காலகட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்த காலகட்டமாக இருந்தாலும் இல்லைனாலும் சன் பிக்சர்ஸ் மிகப்பெரிய நிறுவனம். ஸோ இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இதுக்கு ஒத்துக்கலை, நீங்கள் வந்து தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கன்னு கூட அவருக்கு மறைமுக அழுத்தங்கள் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் தன்னுடைய தீர்ப்பை வந்து மாற்றி சொல்லும்படி கேட்டுக்கிட்டும் கூட அவர் வந்து கடைசி வரைக்கும் உறுதியாக நின்ட்டார், இந்த தீர்ப்பு தான் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு கூட போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கேஸு. கோர்ட்டுலேயும் வந்து பாக்கியராஜ் கொடுத்த தீர்ப்பை தான் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் பாக்கியராஜ் சொன்னபடி அந்த எழுத்தாளர் வருணுக்கு ஒரு பெருந்தொகையை சன்மானமாக கொடுத்ததோடு கூட அந்த படத்தோட டைட்டில் கார்ட்லேயும் மூலக்கதை வருண் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதனால் நிறைய எழுத்தாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, தன்னுடைய கதையை வந்து இந்த சங்கத்தில் பதிவு பண்ணிட்டா வேற யாரும் அதை திருட முடியாது, அப்படி திருடிட்டாலும் தனக்கு நியாயம் பாக்கியராஜ் மூலமாக நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அந்த சங்கத்தின் தலைவராக இப்போவும் கூட பாக்கியராஜ் தான் இருந்தார் காலமாகும்போது கூட. அந்த தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பதவிக்காலம் முடிஞ்சு, அதாவது தலைவர் உள்பட செயலாளர், பொருளாளர் அப்படிங்கிற ஆஃபீஸ் பேரர்ஸுடைய பதவிக்காலம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் நடக்க போகுது சீக்கிரத்தில். அடுத்த முறையும் அந்த தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான நாளாக அவர் பாக்கியராஜ் குறித்து வச்சிருந்த நாள் அவருடைய இறப்பு நாள். என்னைக்கு அவர் காலமானாரோ, கடந்த சனிக்கிழமை காலமானார் இல்லையா, அன்னைக்கு தான் அந்த திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் மறுபடியும் தலைவர் பதவிக்கான வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்கிறதாக உத்தேசித்திருந்தார்.
அவருக்கு மட்டும் இல்லாமல் எழுத்தாளர்களுக்கெல்லாம் பேரிடியாக ஆமாம் சார். அவருடைய இறப்பு அமைஞ்சிட்டது. ஆமாம் சார். கண்டிப்பா ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான் சார். ஆமாம். அடுத்து அந்த பொறுப்புக்கு வரக்கூடியவங்களோ பாக்கியராஜ் மாதிரி நேர்மை உண்மையா? துணிவுடன் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார்.